வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோல பார்க்க போறது மிஷன் இம்பாசிபிள் சீரிஸோடைய கடைசி படம். இதோட கடையை மூட போறோம்பா அப்படின்னு அறிவிச்ச ஒரு படம். அப்படி இந்த ஃபேர்வெல் படமாக வந்திருக்கிற மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் இந்த படம் எப்படி இருக்கு? ஆக்சுவலா படத்துல கடைசிங்கிற மாதிரிலாம் இல்ல, தலைவனை திரும்பியும் கூட்டு வர்றதுக்கான அறிகுறிகள் அத்தனையும் இருக்கு. எனக்கு என்னமோ திரும்ப வாங்க சார், கலெக்ஷன் சும்மா கல்லா கட்டுது, நீங்க திரும்ப வாங்க சார்னு கூட்டிட்டு வந்தாலும் வாய்ப்பு இருக்கு. வந்தாலும் என்னங்க தப்பு? அந்த மனுஷன் இந்த வயசுல பண்ற விஷயங்கள்லாம் வேற எந்த ஹீரோவால பண்ண முடியுமா? அந்த மனுஷன் என்னமா ரிஸ்க் எடுக்கிறாரு, அந்த விஷயம் தியேட்டர்ல அவ்வளவு நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மனுஷனை திரும்பியும் அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் பாக்குறதுக்கு செம்மையா இருக்கும். இங்க நமக்கு அப்படி ஃபீல் ஆகுது. அந்த மனுஷனுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், அந்த மனுஷன் எடுக்கிற ரிஸ்க்லாம் ஏன் சார் இந்த வயசுல பண்ற வேலையா சார் இது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். சரி, இது புரியறதுக்கு மத்த பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனாதான் இந்த படம் புரியுமானா, மத்த பார்ட்ஸை பார்த்துட்டு போவது கொஞ்சம் நல்லது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த விஷயங்கள் மத்த பார்ட்ல இருக்கிற விஷயங்கள்லாம் லைட்டா ரீகால் பண்ற சமாச்சாரங்கள்லாம் இருக்குது. அட்லீஸ்ட் போன பார்ட்டாச்சும் பார்த்துட்டு போங்க. அப்பதான் இந்த என்டிடி என்கிற கம்யூனிட்டி பத்தி கொஞ்சம் ஐடியா வரும். இல்ல எனக்கு அதெல்லாம் டைம் இல்ல, ஸ்ட்ரைட்டா இந்த படத்துக்கு நான் போறேன் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. உலகம் இப்ப அழிய போகுது, அதை காப்பாத்த ஹீரோ ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் தலைமையில தான் எல்லா பொறுப்பையும் கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பை எப்படி சிறப்பா முடிச்சாருங்கிற மாதிரி வழக்கமான டெம்ப்ளேட் தான். சோ அதுவுமே கூட பிக்கப் ஆயிடும். இன்னும் மற்ற படங்கள்லாம் பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். சரி, இதுல கதை என்னன்னா, ஏஐ என்கிற அந்த என்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கம்யூனிட்டி பைபிள்ல உலகத்தை அழிக்க போறோம்பா, அதுக்காக நான் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கிறேன், இந்தாப்பா கொஞ்சம் சாம்பிள் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு எப்படி உலகம் அழிய போகுங்கிறத தெரிஞ்சுக்கங்கிற மாதிரி காமிச்சு பயமுறுத்தி விட்டுருச்சு. ஐயோ, இந்த உலகத்தை காப்பாத்த நான் ஒருத்தன் தானே எல்லாருமே சேர்ந்து, தம்பியே நீ மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாத்துற, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பொறுப்பை அவர் எடுத்துக்க. சோ என்டிடி கிட்ட இருந்து இந்த உலகத்தை எப்படிலாம் காப்பாத்தினாரு, அதுக்காக எந்த அளவுக்கு மனுஷன் ரிஸ்க் எடுத்தாரு, சார் பார்த்து சார் நீங்க உசுர விட்டுற போறீங்கன்னு நமக்கு டென்ஷனை ஏத்தி விட்டாரு. இதெல்லாம் தான் இந்த மொத்த படமும். இதுல இருக்கிற பாசிட்டிவ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இல்ல, மெயின் பாசிட்டிவே டாம் க்ரூஸ் தான். மனுஷன் என்னமா இருக்கிறாரு, இந்த வயசுல இந்த ரிஸ்க் எல்லாம் யாராச்சும் எடுப்பாங்களா அப்படின்னு இப்ப வரைக்கும் யோசிச்சுட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அப்ப இருந்த ஏஜுக்கு எடுக்கிறது ஓகே, இளமை ஊஞ்சல் ஆடுதுங்க, அதனால எவ்வளவு நாள் ரிஸ்க் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். இந்த வயசுலயே மனுஷன் பத்தாது, ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த அளவுக்கு நான் இருக்கேன், இன்னும் அதே ஃபிட்டா இருக்கா, அதே மாசா இருக்கேன்னு மனுஷன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்காரு. சாதாரண சண்டையெல்லாம் எனக்கு பத்தாதுங்க, நான் இன்னும் அதிரடியா காட்டுவேன்னு சொல்லி ஆகாயத்துல அடிச்சுக்கிறாரு, கடலுக்குள்ள போறாரு, இன்னும் என்னதான் பண்ண போறான்னு தெரியல. ஃபிளைட் டு ஃபிளைட் சண்டை, அந்த சீன்லாம் செம்மையா இருந்துச்சு தியேட்டர்ல. அண்ட் மிஷன் இம்பாசிபிள் சீரிஸ் என்றாலே ஒரு முக்கியமா படத்துல ஒரு 2-3 சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ்க்கு அப்படி சில செதற விடுற மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா, அப்படி இந்த படத்துலயுமே இருக்குது. கடலுக்குள்ள போடுறது, அந்த இடத்துல அடிச்சுக்கிறது, அந்த 2 மூமெண்ட்லயே டிக்கெட் காசு முடிஞ்சு போச்சு. அதுலயே போரும்டா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து விட்டாங்கடா அப்படிங்கிற அந்த மூமெண்ட் அந்த சீனோட முடிஞ்சிடும். கொடுத்த காசுக்கு அந்த மூமெண்டே போர்முடான்ற மாதிரியே அந்த மூமெண்ட்டை செமையா ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. மற்ற பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு ஏன் சொன்னா, பார்ட் 1ல வந்த விஷயங்கள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அதனால பேச்சுவார்த்தை நடத்தும் போது நமக்கும் தலைவனுடைய கேரக்டர் அப்ப அப்படி பார்த்தோம்ல, அந்த மனுஷன் அந்த பார்ட் இதெல்லாம் பண்ணார்லன்ற மாதிரியே அந்த கேரக்டர் பேசும்போது நமக்கும் அந்த கேரக்டரை பார்த்திருப்போம். இவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் ஆனாலும் அந்த படத்துல இப்பெல்லாம் இருந்தார்லன்ற மாதிரி அந்த மூமெண்ட் நமக்கும் ரீகால் ஆகும். அதெல்லாம் பார்க்கவே இல்லைன்னா, சார் உலகத்தை அழிக்க அது எவ்வளவு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சிருக்கு, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேச்சுவார்த்தை நடத்தாம போய் சண்டை போடுங்க சார், உலகத்தை காப்பாத்துங்க சார்னு அந்த படத்தெல்லாம் பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். என்ன பேசிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகும். அது இல்லாம பார்ட் 1ல பார்த்த விஷயங்கள்லாம் இதுல ரீகால் பண்ணி காட்டும் போது, இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சாடன்ற மாதிரி, இவ்வளவு பேருக்கு வயசு ஆயிடுச்சாடன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் இந்த படம் பாதி வரைக்குமே கூட பழைய பார்ட்ஸை அப்படியே மெமரிஸை தூண்டுற வகையிலாதான் போயிட்டு இருக்கோம். அது பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும், பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்காங்களேன்னு ஃபீல் ஆகும். பாதிக்கு மேல படம் பார்த்துருக்கீங்களோ பார்க்கலையோ, மற்ற பார்ட்ஸ் பார்த்தோன்னா ஐடியா இருக்கோ இல்லையோ, மிஷன் இம்பாசிபிள்லாம் தெரியுமோ தெரியாதோ, பாதிக்கு மேல கடலுக்குள்ள மனுஷன் காலடி எடுத்து வச்சதுல இருந்து கலவரம் ஸ்டார்ட் ஆகிடும். சில எமோஷனல் மூமெண்ட்ஸ் பழைய பாட்டுல வந்து சில விஷயங்களை அப்படியே இதுலயும் சேர்த்து கனெக்ட் பண்றதுங்கிற மாதிரி அந்த விஷயங்களும் தேவையான அளவுக்கு இருக்கு. எல்லாருமே சேர்ந்து டாம் க்ரூஸ் மேல நம்பிக்கையை வைக்கிறது, எப்பா ஒரு மிஷனும் முடியாத காரியம் தான், ஆனா நீ ஒருத்தன் தான் முடிக்கக்கூடிய ஆளு, முடிச்சு விட்டுருப்பா, கை விட்டுறாத அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு நம்பிக்கை வைக்கிறது. நம்மளுமே அந்த நம்பிக்கையோட தான் படத்துக்கே வந்தான். அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றும் போது நமக்குமே இங்க காப்பாத்தி விட்டாருன்ற அந்த ஒரு ஃபீல் வரும். அவர் மட்டுமே உசுர கொடுத்து ரிஸ்க் எடுத்தா மட்டும் பத்தாதுல்ல, இந்த பக்கமும் எல்லாரும் உசுர கொடுத்து அவங்களே வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த வழியை நம்மளுக்கு டென்ஷன் ஆக்கணும். இந்த பக்கம் மனுஷன் ஆட்டோமேட்டிக்கா அந்தரத்துல அடிச்சுக்கும் போது டென்ஷன் ஆகும். சோ எல்லா பக்கமும் டென்ஷனை திருப்பிக்கிட்டே இருந்ததுனால அந்த மோட்லாம் உண்மையாவே காப்பாத்துற ஃபீல் கிடைச்சது. சரி, இந்த படத்துல இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் என்னன்னா, இது அதே டெம்ப்ளேட் தான்ப்பா, அந்த சீரிஸ்ல வர அதே டெம்ப்ளேட் விஷயங்கள் தான் இருக்கு. ஏஐ வச்சு புது வில்லனா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி போன பாட்டுல ஃபீல் ஆச்சு. அவரும் வழக்கமான வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த என்டிட்டியை வச்சு இன்னும் என்னெல்லாமோ பண்ணலாம், பட் கொஞ்சம் கம்மியா தான் பண்ண ஃபீல் இருந்துச்சு. வித்தியாசமான வில்லனா ஸ்டார்ட் ஆனா அப்படி, வழக்கமான வில்லனா அதே வில்லத்தனத்தை தான் பாக்குறா அப்படி, இந்த உலகத்தையே அழிச்சிருவேன்னு அதே விஷயங்களை தான் பண்றா அப்படி. இது வழக்கமான டெம்ப்ளேட்டாக இருந்தாலும், இதுதான் ஆரம்பிக்கும், இப்படிதான் முடியும், காப்பாத்தி முடிச்சிருவாருன்னு எல்லாமே நமக்கு தெரிஞ்சாலுமே கூட அந்த மனுஷன் எடுக்கிற ரிஸ்கை இங்க நாம ஃபீல் பண்ணணும். அவருன்னா ஜாலியா உட்காந்துட்டு போயிடுறாரு அப்படிங்கிற ஃபீல் நமக்கு வரக்கூடாது. அதனாலேயே அந்த மனுஷன் உசுர கொடுத்து ரிஸ்க் எடுக்கும் போது அந்த ஃபீல் நமக்கு இங்க ஃபீல் ஆகுதா,
அதனால அந்த சீக்வன்ஸா ஒர்க் ஆனதுனால மொத்த படமும் கனெக்ட் ஆயிடுது. இருந்தாலும் அந்த என்டிட்டியை வச்சு இன்னும் கொஞ்சம் விளையாடி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் குடத்தல்கள் பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. மிஷன் இம்பாசிபிளை வெறித்தனமாக ஃபாலோ பண்ணும் பக்த கோடிகளுக்கு இந்த படம் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். டாம் குரூஸின் தரிசனமா இருக்கட்டும், அவர் எடுக்கும் ரிஸ்க்குகளா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு போதுமானதா செம்மையாவே ஃபீல் ஆகும். அதெல்லாம் பார்க்கல. டாம் குரூஸ் படம் ஒரு ஹாலிவுட் படம் பார்க்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாதி படம் வரைக்கும் பெருசா இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்களேன்ற ஃபீல் வந்தாலும் கடலுக்குள்ள தலைவன் காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குமே நல்லா இருக்குப்பா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துலாம் பண்ணாரு, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுப்பான்னு வழக்கமான விஷயமா இருந்தாலும் அதை நல்லா ஃபீல் பண்ண வச்சுட்டாங்கன்னு அவங்களுக்கும் நல்லாவே ஃபீல் ஆகும், அவங்களுக்குமே ஒர்க் ஆகும். எம்ஐ சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். அதெல்லாம் பார்க்கவே இல்லைனாலும் படம் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த படம் நீங்க பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சோடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.